நம்ம எல்லாருக்குமே இந்த ஒடிசா ரயில் விபத்துல என்ன கேள்வி மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்குன்னா, எப்படி வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வந்து லூப் லைனை நோக்கி வந்து போச்சு? நேரடியா தானே வந்து ட்ரெயின் வந்துட்டு இருந்துச்சு. திடுதிப்புன்னு எப்படி வந்து ட்ராக் மாறுச்சு அப்படின்ற கேள்விதான் நம்ம எல்லார் மனசுலயுமே வந்து இருக்கு. இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்லப்பா இன்டர்லாக்கிங் ஃபெயிலியர் வந்து ஆயிடுச்சு. இது டெக்னிக்கலா ஏதோ ஒரு பிரச்சனை. இதனால தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து சொல்றாங்க. இதுக்கு தான் நம்மள மாதிரி மக்கள் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் பிரச்சனைன்னு சொல்லிட்டு மொட்டையா சொன்னா எங்களுக்கு எப்படி புரியும்? டீட்டெயிலா எங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா தானே வந்து புரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளா என்ன பிரச்சனை அப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் நம்ம பஸ் மாதிரி ரைட்டு லெஃப்ட்னு சொல்லிட்டு போக முடியாது. இப்போ பஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தோம்னா எப்ப கொஞ்சம் ரைட் எடுப்பா லெஃப்ட் எடுப்பான்னு சொல்லிட்டு ஸ்டேரிங் திருப்பி போயிட்டே இருக்கலாம். ஆனா ட்ரெயின்ல என்னன்னா, இப்போ நம்ம வந்து ட்ராக்கை நோக்கி தான் வந்து ட்ரெயின் வந்து போகும். ஸோ இந்த மாதிரி ட்ராக்கை மாத்துறதுக்காண்டி தான் அந்த காலத்துலலாம் வந்து பாயிண்ட்ஸ் மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து இருப்பாரு. அவர் வந்து லிவரை தூக்குனாரா அப்படின்னா வந்து ட்ராக் வந்து மாறும், இறக்குனாரா அப்படின்னா வந்து ட்ராக் வந்து மாறும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து அப்பெல்லாம் வந்து ட்ராக் வந்து மாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் என்ன சிஸ்டம் வந்து இருக்குன்னா, எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ஆயிருச்சு. அதாவது வந்து ட்ராக் பக்கத்திலே வந்து பாயிண்ட்ஸ் பாக்ஸ் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து இருக்கும். ஆனா இதுக்கான கண்ட்ரோல்லாம் வந்து யார் பண்ணுவானா, கண்ட்ரோலர் ரூம்ல வந்து பண்ணுவாங்க. அங்க இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல இங்க ட்ராக் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும். இந்த மாதிரி தான் இப்போ சிஸ்டம் வந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதை தான் நம்ம பழைய காலத்துல வந்து பார்த்திருப்போம். அதாவது பழைய காலத்துல பல சீன்ஸ்ல வந்து நம்ம பார்த்திருப்போம். கிளைமேக்ஸ்லாம் வந்து எப்பா கால் வந்து ட்ராக்ல வந்து மாட்டிக்கிச்சுப்பா, ஆப்போசிட்ல வேற ட்ரெயின் வருது, நான் வந்து உயிர் தப்பிச்சிருவேனா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. இது வந்து பர்டிகுலரா அந்த இடத்துல தான், அதாவது வந்து இந்த பாயிண்ட்ஸ் பாக்ஸ் அப்படின்ற அந்த மெஷின் பக்கத்துல தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். இப்ப இந்த விஷயத்துல நீங்க எல்லாம் ஒரு கேள்வி வந்து கேட்கலாம், ஏன்பா இந்த மாதிரி ட்ராக் வந்து மாறுறது லோகோ பைலட்டுக்கு எப்படி வந்து தெரியும்? லோகோ பைலட்டுக்கு அவர் லூப் லைன்ல தான் வந்து போறாரா இல்ல நார்மல் ட்ராக்ல தான் வந்து போறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு எப்படி தெரியும்? இதை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கேட்கலாம். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் வந்து சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரெட், ஒயிட், அதுக்கப்புறம் கிரீன் சொல்லிட்டு பல கலர்ல சிக்னல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நார்மல் ட்ராக்ல தான் வந்து ட்ரெயின் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது லூப் லைன் எதுக்கும் வந்து போல, நார்மலா நேரா வந்து ஒரு ட்ரெயின் போகுது அப்படின்னா அப்போ வந்து லோகோ பைலட்டுக்கு வந்து சிக்னல் வந்து கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்னல் வந்து கொடுத்துருவாங்க. அந்த கிரீன் சிக்னலை பார்த்து அவர் பாட்டுக்கு ஸ்பீடா அவர் பாட்டுக்கு ட்ரெயின் வந்து போகும், எந்த இடத்துலயுமே வந்து நிக்காது. இதே வந்து லூப் லைனை நோக்கி வந்து ட்ராக் வந்து மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அந்த இடத்துல வந்து சிக்னல் வந்து என்ன வரும்னா, எல்லோவும் ஒயிட்டும் கலந்த மாதிரி ஒரு சிக்னல் வந்து வரும். அப்ப அந்த இடத்துல லோகோ பைலட் வந்து கொஞ்சம் உஷாராயிருவாரு. சரிப்பா சிக்னல் வந்து மாறி வந்து வருது, நம்ம லூப் லைனை நோக்கி வந்து போறோம், அப்ப போகும்போது கொஞ்சம் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணணும், 30 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து போகணும்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா லோகோ பைலட் வந்து ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிடுவாரு. இந்த மாதிரிதான் வந்து இந்த ஒடிசா விவகாரத்துல வந்து நடந்திருக்கணும். என்னன்னா, இப்போ லூப் லைனை நோக்கி வந்து ட்ராக் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து லோகோ பைலட்டுக்கு வந்து சிக்னல் வந்து போயிருக்கணும். ஆனா அந்த இடத்துல என்ன தவறாயிடுச்சுன்னா, கிரீன் சிக்னல் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த கிரீன் சிக்னலை பார்த்து வந்து லோகோ பைலட் சரி நம்ம நார்மல் ட்ராக்ல தான் வந்து போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ட்ரெயின் வந்து வழக்கம் போல வந்து ஸ்பீட்ல பயங்கர ஸ்பீடா வந்துருச்சு. அந்த ஸ்பீடா வந்ததுலதான் கூட்ஸ் ட்ரெயின் மேல மோதி இவ்வளவு பெரிய விபத்து ஆயிருச்சு. இப்ப இந்த விஷயத்துல ஆட்டோமேட்டிக்கா வர சிக்னல் மட்டும் கரெக்டா வந்துருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்திருக்காது. லூப் லைனுக்குள்ள போறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே லோகோ பைலட் வந்து ஸ்லோ பண்ணி ட்ரெயினை வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்லோவா வந்து போய் அட்லீஸ்ட் கூட்ஸ் ட்ரெயின் மேல லைட்டாவது மோதி வந்து நின்றுக்கும். இவ்வளவு பெரிய ஒரு விபத்து வந்து நடந்திருக்காது. அதனாலதான் இந்த விவகாரத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுல லோகோ பைலட் மேல எந்த விதமான தவறுமே இல்ல, இந்த இடத்துல சிக்னல் தவறானதான் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சரிப்பா அப்ப சிக்னல் தான் வந்து தப்பாயிருச்சு, அப்ப உள்ள இருக்கவங்க யாராவது தப்பு பண்ணிருக்காங்களோ, கண்ட்ரோலர் ரூம்ல இருக்கவங்க வந்து வேணும்னே அந்த இடத்துல வந்து ட்ராக் வந்து மாத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி வந்து கேட்கலாம். இதுவும் வந்து மாத்துறதுக்கான பாசிபிள் வந்து இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து லூப் லைன்ல வந்து கூட்ஸ் ட்ரெயின் வந்து நிக்குது. அந்த மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் வந்து நிக்கும் போது என்னதான் உள்ள இருக்கவங்க வந்து ஆப்ரேட் பண்ணாலும் அதை வந்து ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து அப்படிதான் வந்து இருக்கு. சோ அந்த மாதிரி வந்து இருக்கும்போது இது எப்படி ஆச்சு அப்படின்றதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய குழப்பமா வந்திருக்கு. இந்த விஷயத்துல எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து என்னன்னா, எப்படி வந்து இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆச்சு? இப்போ வந்து லூப் லைன் வந்து ஓபன் ஆயிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சிக்னல்ல சேஞ்சஸ் வந்து வந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி வந்து கூட்ஸ் ட்ரெயின் வந்து லூப் லைன்ல இருக்கும்போது திரும்ப வந்து கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் வரும்போது லூப் லைன் ட்ராக் வந்து ஓபன் ஆயிருக்க கூடாது. எப்படி வந்து இது ரெண்டுமே அட் டைம்ல வந்து மால் ஃபங்க்ஷன் ஆச்சு அப்படின்றதான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சந்தேகமா வந்து இருக்கு. சோ இந்த விஷயத்துல என்ன தவறு வந்து நடந்திருக்காங்களானா, யாராவது வந்து வேணும்னே ரொம்ப டீப்பா போய் சர்க்யூட்ல ஏதாவது சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தி லாஜிக்கலா ஏதாவது வந்து சேஞ்ச் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லாட்டி சாஃப்ட்வேர்ல ஏதாவது ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தியிருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்தை வந்து ரொம்ப சீரியஸா வந்து எடுத்து இதுக்கான என்கொயரியை வந்து சிபிஐக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிருக்காங்க. இப்பதான் வந்து ஒரு சில பேருக்கு வந்து
புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, அதுதான் எல்லாமே நீங்க வந்து ரீசன் கண்டுபிடிச்சிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு இந்த விஷயத்த வந்து சிபிஐக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. இப்ப இது வந்து சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இத வந்து கண்டிப்பா என்கொயரி பண்ணி இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஒருவேளை வந்து என்கொயரி பண்ணி சிஸ்டம் சரியில்லைன்னு தெரிஞ்சா, சிஸ்டத்த வந்து ரொம்ப வேகமா வந்து மாத்தணும். ஏன்னா இந்தியா ஃபுல்லா இதே சிஸ்டத்த தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இல்ல சிஸ்டத்துல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. யாரோ வந்து இன்டென்ஷனலா இத வந்து மாத்திருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு தகுந்த நடவடிக்கை, அவங்களுக்கு சரியான ஒரு தண்டனை குடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தா வந்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விஷயத்துல யார் மேல தவறு இருக்கலாம்? யாராவது வந்து வேணும்னே இத பண்ணிருப்பாங்களா? இல்ல வந்து சிஸ்டத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கலாமா? அப்படின்ற உங்களோட கருத்த என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.